அனைவரையும் மற்றொரு வீடியோ பதினூடாக சந்திக்கிறேன். எதற்காக சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போது காத்தான்குடியில் மாத்திரமல்ல, மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரமல்ல, ஏன் கிழக்கு மாகாணம், முழு இலங்கை, அது தவிர கடல் கடந்து எங்கோ இருக்கிறவர்கள் எல்லாம் இப்போது டாக்டர் ஜாபீரை பற்றி பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன காரணம் டாக்டர்? ஒன்றுமில்லை. நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? நாங்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாட்டின் எங்களுடைய ஜனாதிபதி சகோதரர் அனுரகுமார திசாநாயக் அவர்களின் சிந்தனையிலே சிஸ்டம் சேஞ்ச் சம்பந்தமாக சில நல்ல விஷயங்களை மக்களுக்கு வெளிக்கொணருகின்ற பொழுது நாங்கள் உங்களுடைய சோசியல் மீடியா ஊடாக நாங்கள் பிரசித்தம் அடைகின்றோம். நன்றி சஜி நண்பர் அவர்களே. இல்லை, நான் கேட்க வருகின்ற விடயம் அதுவல்ல டாக்டர். இப்போது உங்களுக்கு தெரியும், இப்போது அமெரிக்கா இஸ்ரேல் போர்கள் நடக்கிற போது அந்த கதை இப்போது மங்கி இப்போது டாக்டர் ஜாபீரும் கடித லீக் என்றும் இப்போது சோசியல் மீடியாவிலே பொதுவாக அனைவராலும் பேசப்படுகிறது, படித்த மட்டங்களில் பேசப்படுகிறது. என்ன காரணத்துக்காக அப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கு? கடிதம் எழுதி உண்மையா? ஆமாம், நாங்கள் எழுதினோம். எழுதினீர்கள்? கடிதம் எழுதியது உண்மை, சொல்லுங்கள். அதாவது நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம், சிஸ்டம் சேஞ்சிங்கூடாக பல நிகழ்வுகளை, மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே சுப்ரீம் கோர்ட் வழங்கிய 25ஆம் தேதி பிப்ரவரி 2026 சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பு, அதாவது அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர் போன்றவர்கள் இலங்கையின் எந்த இணைந்த சேவையிலிருந்தும் நியமிக்கப்படலாம். கிளாஸ் 1 ஆபீசராக இருக்க வேண்டும். எனக்கும் அந்த தகுதி இருக்கிறது. அதே போன்று ஆயுர்வேத வைத்தியர்களுக்கும் அந்த தகுதி இருக்கிறது. அக்ரிகல்ச்சர், விவசாய சேவையில் இருக்கிற ஓல் ஐலண்ட் சர்வீஸ் என்கின்ற அந்த சர்வீஸ்ல இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் அந்த தகுதி இருக்கிறது. அதே போல நாங்கள் இன்று பார்க்கிறோம், காத்தாங்குடி நகர சபையில் கூட செயலாளர் பதவி ஒரு SLAS புதிய பதவி, 3 அல்லது 2 சேர்ந்தவர். ஒரு மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசர் சுப்ராதரத்தில் உள்ளவர் அந்த வேலையை செய்கிறார். வேற ஊரில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், ஒரு SLAS ஆபீசர் இருக்கின்ற அந்த பதவி இருக்கின்ற இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசர் MSO என்கின்ற ஒரு சுப்ராதரத்தில் இருக்கிற ஆபீசர் அங்கே பதில் கடமை ஆற்றுகின்றார். எங்களது வைத்தியசாலையிலே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசர் என்கின்ற தரம் 2 இருக்கிற ஒருத்தர் மாகாண பிரதிகளால் சுப்ராதர வைத்தியசாலை செயலாளருக்குரிய, அதாவது AOக்குரிய வேலைகளை கவனிக்குமாறு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று நாங்கள் பார்க்கிறோம், நமது காத்தாங்குடி தேசிய பாடசாலையிலே SLEAS தரத்திலே இருக்க வேண்டிய அதிபர் பதிலாக ஒரு ஆசிரியர் சேவையில் உள்ள ஒருத்தர் அதிபராக இருக்கிறார். இவர்கள் நல்லா செய்கிறார்கள் என்று மக்கள் சொல்கிறார்கள். அதே போல நாங்களும் எமது வைத்தியசாலையிலும் நாங்கள் பார்க்கின்றோம். எனது கடந்த 31 வருட கால சேவையிலே எனக்கு கீழே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசராக வேலை செய்தவர்கள் SLAS பாஸ் பண்ணி இன்று SLAS தரம் 1 பிரதேச செயலாளர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று இப்பொழுது நிறைய கிளரிக்கல் சர்வீஸ்ல இருந்தவர்கள் எல்லாம் SLAS பாஸ் பண்ணி இதில் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அவ்வகையான திறமைகளை அடையாளம் காணுகின்ற பொழுது நாங்கள் உரியவர்களுக்கு சொல்லுகின்றோம். தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது அவர்கள். இது இந்த நாட்டு மக்களுக்கு சகலருக்கும் உள்ள உரிமை. நீங்களும் இப்பொழுது விரும்பினால் இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு சொல்லலாம், டாக்டர் ஜாபீரை வடக்கு மாகாணத்தின் ஆளுநராக நியமிங்கள், கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக நியமிங்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அது உங்களுடைய உரிமை. தெரிவிப்பது நீங்கள், தீர்மானிப்பது நமது உயர் அதிகாரி. இல்லை, அதாவது இந்த கடிதத்தை நீங்கள் அதாவது கூட்டம் நடத்தினீர்கள், உண்மை அப்படித்தானே? நாங்கள் வளமையாக அலுவலகங்களிலே காலையிலே எங்களுடைய நிர்வாகங்கள், பாடசாலை, வைத்தியசாலை இவ்வாறு நடைபெறுகின்ற வைத்தியசாலை இயல்பாக, அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லாக நடைபெறுவதற்கு என்னென்ன இடைஞ்சல்கள் இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்வோம். ஆராய்கின்ற பொழுது
நாங்கள் சிலவர்களை ப்ரோமோட் பண்ண சொல்லி இவங்க ஆளுமைகள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, கோட் பற்றி அறிவு இருக்கிறது. எங்களை வைத்தியசாலை பொறுத்தளவிலே கோட் எஃப்ஆர் மாத்திரமல்ல, ஹாஸ்பிட்டல் அட்மின் என்று இன்னொரு இருக்கிறது. அப்போ எங்கள் வைத்தியசாலை வேலைகிற உத்தியோகர்கள் 3 வகை சுகாதாரத்தையும் இணைத்து பொதுமக்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள். அவ்வாறு அறிவு படைத்தவர்களை நாங்கள் என்ன செய்கின்றோம், முறை உயர் பதவிகளுக்கு நியமிங்கள் என்று சொல்லுகிறோம். சரி, நியமிங்கள் சொன்னீர்கள். அந்த கடிதத்தை நீங்கள் யார் யாருக்கு அனுப்பினீர்களா? நாங்கள் மாவட்ட செயலாளருக்கு அனுப்பியிருக்கிறோம். நமது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கந்தசாமி பிரபு அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். நமது பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அதே போன்று காத்தாங்குடி பிரதேச செயலாளருக்கு அனுப்பியிருக்கிறோம். எங்களது ஹாஸ்பிட்டல் கமிட்டியினுடைய செயலாளருக்கு அனுப்பியிருக்கிறோம். மக்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். இப்படி ஒரு தகமைகள் இருக்கிறார்கள். அவர்களை உயர்நிலையில் இது மாத்திரமல்ல, இடையில ஒரு கேள்வி இருக்கு. அதாவது நீங்கள் இது ஒபிஷியலாக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் அப்படித்தானே? ஒபிஷியலாக வளமையாக நாங்கள் அலுவலகத்திலே பங்கு பற்றியவர்களுடைய அந்த கையொப்பத்தோடு அந்த கடிதத்தை நீங்கள் மேற்குறிப்பிட்டவர்களுக்கு அனுப்பினீர்கள். அப்படி இருக்கும்போது இந்த கடிதம் எப்படி சமூக ஊடகங்களிலே வந்தது? அது உங்களுடைய வேலை தானா அல்லது? இல்ல, இது உங்களுக்கு தெரியும், இவ்வகையான கடிதங்கள் அந்தரங்கமான கடிதங்கள். இவைகள் கொப்பி பிரதியிடப்பட்ட சிலரினால் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு வெளிக்கொணரப்பட்ட அரச உத்தியோகத்தர் என்றால் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படியாக நீங்கள் அனுப்பியவர்கள் எத்தனை பிரதிகள் போட்டிருப்பீர்கள்? நான் சொன்னேனே, மாவட்ட செயலாளர், 2 பாராளுமன்ற உறுப்பினர், பிரதேச செயலாளர், ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் கமிட்டி. ஆகவே இது அந்தரங்கமான இப்படியான கடிதங்களை ஒருவரை நீங்கள் பதவி உயர்வு செய்யுங்கள், அவருக்கு அதிகாரங்களை வழங்குங்கள் என்று மக்கள் போன்ற என்னை போன்ற பல மக்கள் வேண்டுகின்ற பொழுது அவற்றை சோசியல் மீடியாவுக்கு வழங்குபவர்கள் எத்திக்ஸ் தெரியாதவர்கள். உங்களை பற்றி இப்போது சமூக வலைத்தளங்களிலே ஒரு அறிவில்லாதவர் என்றும், அது போன்று நீங்கள் ஒரு முக்குத்தனமான ஒரு முடிவெடுத்தவர் என்றும், இப்படி நீங்கள் இதுக்கு இந்த கதிரைக்கே ஒரு உரித்தானவர் இல்லை என்கிற மாதிரியான செயற்பாடுகளை நாங்கள் ஊடகங்களில் பார்க்கிறோம். நான் சொல்லவில்லை, ஊடகங்களிலே சொல்றேன், சமூக ஊடகங்களில் சொல்றேன். அதுவும் படித்த மட்டத்தில் இருக்கின்ற பல உயர் அதிகாரிகள் கூட உங்களை பற்றி இவ்வாறு மோசமாக சித்தரிப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிறேன். ஏனென்றால் இது முதல் தடவை அல்ல. இது போன்று பல முன்னேற்றங்களுக்கு நீங்கள் பல ஆதரவுகளை கடிதங்கள் மூலமாக கொடுத்ததாகவும் இப்போது நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம்? உங்களுடைய கதையும் வேலையுமாக நீங்கள் இருக்கலாம் அல்லவா? அதாவது இப்பொழுது நீங்கள் அந்த படம் பார்த்திருப்பீர்கள், ரஜினியிட படம் படையப்பாவா. அதுல அவர் சிறையில இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். நீங்க ஏன் தம்பி சிறையில இருக்கிறீங்கன்னா, மக்களுக்கு நல்லது செய்ததற்காக சிறையில இருக்கிறேன், நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை ஆதார வைத்தியசாலை காட்டுகிறேன். இந்த வைத்தியசாலை வழங்குகின்ற சேவை நாம் மக்களுக்கு என்ன செய்கின்றோம் என்று காட்டுகிறோம். உங்களுக்கு தெரியும், நிறைய மாஃபியாக்கள் இருக்கிறார். மருந்து விற்க வேண்டியவர்கள், பொதுமக்களை வழியிலே அழைத்து அவர்களுடைய பணத்தை பிடுங்க வேண்டியவர்கள், அதே போன்று கல்வி கற்பிக்கிறோம் என்று சொல்லி பாடசாலையிலே கல்வி கற்பிக்காமல் பிள்ளைகளை வழியிலே அழைத்து அவர்களிடமிருந்து உழைப்பவர்கள், அரச பணத்தை எடுத்துக்கொண்டு உழைப்பவர்கள், அதே போன்று இன்னும் பல சேவைகளில் இருப்பவர்கள், பலவிதமான அரச மக்களுடைய உங்களுடைய என்னுடைய பணத்தை எல்லாம் மறைமுகமாக உறிஞ்சி கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாம் வெளிக்கொணர்கின்ற பொழுது இவ்வகையான கடுப்புகள், இது சொல்ற ப்ரொஃபஷனல் ஜெலசியல், ஒரு வகையான பொறாமை, இது இயல்பாக ஏற்படுவது உண்டு. அவற்றை கண்டு நாமல் வருந்த வேண்டிய தேவையில்லை. நாங்கள் இன்னொரு அவற்றை கண்டு ஆரோக்கியமாக பாசிட்டிவ் திங்கிங் நாங்கள் கடந்த என்னுடைய 31 வருட கால வைத்திய சேவையில் நிறைய தடைகளை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது கூட நான் பீஸ் மெடிசின் என்று உங்களுக்கு தெரியும், சமாதான மருத்துவம் என்கின்ற ஒரு புதிய கொள்கையை உருவாக்கி அதையும் நாங்கள் பொதுமக்கள், வைத்தியர்கள், பல்கலைக்கழகங்களுக்கு இப்பொழுது அதை விளம்பரப்படுத்தி கொண்டு அறிமுகம் செய்து கொண்டு இருக்கிறோம். அவை நாங்கள் சமாதானத்துடன் இருக்கிறோம், அமைதியாக இருக்கிறோம், முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கிறோம், வன்முறைகள் இல்லாமல் இருக்கிறோம். ஆகவே இந்த பிளாட்ஃபார்ம் இவர்கள் சொல்லுவது எல்லாம் நாங்கள் காதில் வாங்கிக் கொள்வதில்லை. எப்பொழுதும் எங்களுடைய பார்வை எம் வழி தனி வழி, நல்லதை சொல்வோம்,
நல்லதையும் செய்வோம். அதற்காக நாங்கள் வருந்துவதும் இல்லை. இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது டாக்டர். அதாவது இப்போது சமூக வலைத்தளங்களிலே இப்போது நீங்கள் ப்ரமோட் செய்ய வேண்டிய அந்த நபருடைய பெயரும் அந்த சிக்னேச்சர் பட்டியலில் இருப்பதாகவும் அவரும் அதிலே சிக்னேச்சர் நாங்கள் கூட்டத்திலே கலந்துரையாடும் போது அவரும் இருந்தார். டாக்டர் நான் கேட்கின்ற கேள்விக்கு வருகிற போது அவரும் அதுக்கு வைத்ததாகவும் இதுவும் ஒரு பாரிய விமர்சனத்தை ஏற்படுத்துகிறது. தன்னைத்தானே ப்ரமோட் பண்ணுவதற்கு தானே கையெழுத்து வைக்க வேண்டும். இல்ல நான் நினைக்கிறேன் கோத்தபாய அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். நான் இவ்வளவு தகமைகளையும் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரிய நான் என்னுடைய சர்டிபிகேட்டுகள் நான் ஒன்றும் பின்கதவால போய் யாருடையும் துணையில வாங்க. இன்று இந்த கதையில இருப்பதும் நான் நேராக வந்திருக்கிறேன். கோத்தபாய அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது எனக்கு இந்த கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக இருப்பதற்குரிய தகமைகள் இருக்கின்றன, என்னை ஆளுநராக நியமிங்கள். அது ரிமைண்டரும் அனுப்பியிருந்தேன் சிங்களத்தில் எழுதி. அதே போன்று கௌரவ ரணில் விக்ரமசிங்கேக்கும் அப்படி ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். எனக்கு ஆளுமை இருக்கிறது தாங்கள் என்று கேட்பேன் போதும் ஒரு கூட்டத்திலே அவரும் கலந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அவருக்கு அந்த ஆளுமை ஈகோட் எஃப்ஆர் தெரிஞ்சால் எனக்கும் அது தெரியும், நான் அதுக்கு தகுதியான ஆள் என்று சொல்லும் பொழுது ஏன் ஒரு மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசரை நகர சபையில் நியமிக்க முடியும் என்றால், நகர சபைகளில் நியமிக்க முடியும் என்றால், ஒரு ஆசிரியரை அதிபர் ஸ்தானத்துக்கு ஒரு தேசிய பாடசாலையிலே நியமிக்க முடியும் என்றால் ஏன் ஒருத்தரை நியமிக்க முடியாது? அவர் நினைக்கிறார் எனக்கு நாங்கள் கலக்கும் போது எனக்கும் அதிலே எப்படி ஒரு தொழிலே உயர்வாக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு உரிமை, எனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கின்ற பொழுது அது வழங்குபவர்கள் தகுதி இருக்கா இல்லையான்னு கூப்பிட்டு பார்த்து தீர்மானிப்பார்கள். அதுதான் இன்று அதான் நடந்திருக்கிறது. அதாவது சிஸ்டம் சேஞ்ச் என்கின்றோம். இவ்வளவு காலமும் ஜிஏ என்றால் எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்கலாம், அடிஷனல் ஜிஏ என்றால் எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்கலாம் என்கின்ற காலம் மாறி சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது இலங்கையில் உள்ள இணைந்த சேவைகள் எவராவது கிளாஸ் 1 ஆஃபீஸர் இல்லாமல். அதே போல நானும் என்ன செய்யலாம், ஒரு கடிதத்தை எழுதலாம் ஜனாதிபதிக்கு, என்ன மட்டக்களப்புக்கு ஜிஏ போடுங்கள் என்று. இதுல என்ன பிள்ளை இருக்கிறது? அதாவது என்னென்றால் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் சமூகத்தில் எப்படி ஆண் அடிமைத்துவம் புரையோடி இருக்கிறதோ அதே போன்று அரச உத்தியோகத்தர்களிலே பலர் நினைக்கிறார்கள் இது என்னுடையதென்று, பொதுமக்களுடையதென்று நினைப்பதில்லை. என்னுடையது, நான் செய்கிறேன், நான் நொட்டுகின்றேன். ஆனால் அவர்கள் வாங்குகின்ற சம்பளம் பொதுமக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொதுமக்களின் வரியில் இருந்து, பொதுமக்களின் கண்ணீரில் இருந்து, இலங்கையை போன்ற நாட்டில் பொதுமக்கள் வெளிநாடுகளிலே கண்ணீர் சிந்தி உழைக்கின்ற அந்த பணத்திலிருந்து அவர்கள் சம்பளம் பெறுகிறார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். மறந்து விட்டுத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தான் ஏதோ நடத்துவதாகவும் தான் கட்டுவதாகவும் தாங்கள் தான் இடிப்பதாகவும் நினைக்கிறார்கள். சில உத்தியோகத்தர்கள் இந்த வைத்தியசாலை இலவசமாக மக்களுக்கு என்ன சேவைகளை வழங்குகின்றது, இங்கே எத்தனை வகையான மக்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள், என்ன சேவைகள் வழங்கப்படுகின்றன என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள், மக்களை வழிநடத்துவதற்கு தெரியாமல் இருக்கிறார்கள். அண்மையிலே ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்கிறது, அதை நான் விரைவிலே பிரைபரி கமிஷனுக்கு அல்லது முரண்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அறிவித்தேன். இந்த வைத்தியசாலையில் சில ஆட்களை பதிவு செய்வது என்பதை தான் அவர்களுக்கு அறிவிக்கவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த வைத்தியசாலை 4 பிரதேச செயலாளர்களுக்கு சொந்தமானது. மக்களுக்கு மட்டக்களப்பு, மண்முனை வடக்கு, காத்தாங்குடி, மண்முனை பற்று, வெள்ளாவளி, அதாவது கொக்கட்டிச்சோல வெள்ளாவளி பிரதேசத்தில் உள்ள மக்களுக்குரிய ஃபோக்கல் ஹாஸ்பிட்டல். இது தெரியாமல் பிரதேச செயலாளர்கள் இருப்பதோ அல்லது ஏனைய உத்தியோகத்தர்கள் இருப்பதோ கவலைக்குரிய விடயம். ஏனென்றால் இலங்கையினுடைய மருத்துவ கொள்கை இலவச மருத்துவ கொள்கை, அதை நாங்கள் மக்களுக்கு வழங்குவதற்காக பாடுபடுகிறோம். சரி, இப்போது நேர்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்னதை போன்று நமது காத்தான்குடி பகுதியில் மாத்திரமல்ல, மாவட்டம், மாகாணம், இலங்கை, அது போல உலகெங்கும் டாக்டர் ஜாபிர்களுடைய பெயரும் அவரால் அனுப்பப்பட்ட அந்த கடிதமும் பரவலாக பேசப்பட்டது. எனவே அது தொடர்பாக ஒரு உரிமம் என்ற அடிப்படையிலே, பொறுப்பான ஊடகம் என்ற அடிப்படையிலே நேருக்கு நேராக அவரை நாம் சந்தித்து அவரிடம்
என்ன சொல்கிறார் என்கிற விடயத்திற்கு அப்பால் என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் மிக விரிவாக ஆராய்ந்தோம். டாக்டர் உண்மையில் மிக தெளிவான பதிலை சொல்கிறீர்கள். இறுதியாக உங்களை உங்களுடைய அந்த நேர்கள், உங்களுக்கு நேர்கள் இருப்பார்கள், உங்களை நேராக பேசுகின்ற போது அதை பொறுத்துக் கொள்ள முடியாது இருப்பார்கள், பிழையாக கைக்கிற போது அதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள், இப்படியானவர்களுக்கு நீங்கள் இறுதியாக என்ன சொல்கிறீர்கள் இந்த வீடியோ? அதாவது உலகம் 1000 சொல்லட்டும், நமக்கு நாம் தான் நீதிபதி. நல்லதை நாம் செய்கின்ற பொழுது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அமைதியாகவும் அன்பையாகவும் பொறுமையாகவும் பொறுத்திருங்கள். காலம் நமக்கு வழிகாட்டும். வசந்த காலத்தில் நாம் இருப்போம். சரி என்கின்ற அந்த விடயத்தோடு நான் நிற்கின்ற நேர்களுக்கு அவருடைய அந்த விடயங்கள் தொடர்பான பல்வேறு தெளிவு கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவேதான் இன்னும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சிகளாக சந்திப்போம்.